வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்னிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்தாற்போல் நம்ம என்ன பார்க்க போகிறோம், பாகம் 2. இதில் கேள்வி பதில்களாக இருக்குது. அதாவது அவங்களுடைய தாய் தந்தையர்கிட்ட யாரெல்லாம் நம்ம மனிதர்களாக இருக்கிறவங்களாம் போய் இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா, அந்த கேள்விகளுக்கான பதில்கள் அவங்க அதை அவங்கக்கிட்டேருந்து வாங்கி அதை தன்னிச்சையாக எழுத முறையில் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட விடயங்கள் இங்கே அடுத்து இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதிவுகளாக இருக்கும். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புவி உலகத்தில் நீங்கள் எவ்வளோ துடிப்போடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆவி உலகத்தில் நாங்கள் துடிப்போடு இருக்கிறோம். எங்களால் உங்களை பார்க்க முடியும், உங்களை நீங்கள் பேசுகிறத கேட்க முடியும், உங்களை தொட முடியும், உங்களை உணர முடியும். உண்மையான அன்பு அப்படிங்கிறது ஒருபோதும் அடைகிறதே இல்லைங்க. பூமியில் மரணத்திற்கு பிறகு கூட அது மடிகிறது இல்லை. அன்புங்கிறது நிரந்தரமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தன்னிச்சையாக எழுதுறதை பற்றி சொல்லும்போது அங்கே இந்த புத்தகத்தில் இதை மட்டும் நம்ம பார்க்க முடியுதுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னிச்சையாக எழுதுறது நீங்களாக தனியாக ஒருபோதும் முயற்சி பண்ணாதீங்க. ஒரு பாதுகாப்பு இணைப்பு இல்லாமலும் முறையான அறிவுறுத்தல்கள் பின்பற்றாமலும் அதை நீங்கள் தானாகவே முயற்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அனுபவம் வாய்ந்த ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ள ஒருத்தரோட உதவினால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். அப்படி நீங்கள் தன்னிச்சையாக பண்ணிங்கன்னா எதிர்மறையான ஆவியாக ஆன்மா அல்லது கண்ணுக்கு புலப்படாத ஒரு எதிர்மறை ஆற்றல் போன்ற எந்த விதமான எதிர்மறை குறுக்கீடும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பதற்கு இதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க இன்றைக்கி நம்ம இன்றைக்கி நிகழ்வுக்குள்ளே நம்ம போகலாம். அதாவது முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இறந்து போனவங்களோட நாங்கள் தொடர்பு கொள்ளும்போது அது அவங்களுடைய ஆன்மாக்களை நாங்கள் தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் இறந்து விட்டவர்கள் என்று கூறுவதே தவறு. ஏன்னா பூமியில் இருக்கிற உங்களை விட நாங்கள் தான் ரொம்ப உயிர்த்துடிப்போடு இருக்கிறோம். அதனால் எங்களை அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் புவி உலக வாழ்க்கை அப்படிங்கிறது முடிவற்ற ஒரு பயணத்தோட ஒரு நிறுத்தம் தான். உண்மையான அன்பு இருக்கின்ற இடத்துல பேச்சுவார்த்தை எப்படி முடிவு பெறும்? ஆன்மாக்களுக்கிடையே கருத்து பரிமாற்றம்ங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ அது ஒரு நாளும் அடிகிறதே இல்லை. அப்போ மரணத்தை பற்றிய உங்களுடைய புரிதலை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுடைய அகங்காரமும் உங்களுடைய ஸ்தூல உடலும் தான் இறந்துருக்குது. உங்களுடைய ஆன்மா தொடர்ந்து உயிரோடு இருக்குது. ஆய்வு உலகில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா புவி உலகத்தில் யாரோட தொடர்பு கொண்டு பேசுதோ அந்த நபரை விட அந்த ஆன்மா அதிக உயிர் துடிப்போடும் அதிக ஆற்றலோடும் அதிக அன்போடும் இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ ஆவிகளாக இருக்கிற எங்களுக்கு உடல் ரீதியான வலிகளோ அல்லது வேதனைகளோ கிடையாது. மனித உடலையும் அரூப உடலையும் நாங்கள் திறந்துட்டோம் அப்படின்னா நாங்கள் முழு சுதந்திரத்தோடு இருக்கிறோம். ஆவி உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வதற்கான சுதந்திரத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. எங்களுக்கு விருப்பமான வேலையை எங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். எங்களுக்கு விருப்பமான நேரத்தில் எங்களால் பிரார்த்தனை செஞ்சுக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும், ஆன்மீக நாணயத்தை எல்லாம் நாங்கள் பெற முடியும். அதுமாரி உலகத்தில் உள்ள உடல் சார்ந்த விஷயங்களையும் எங்களுக்கு எந்த விதமும் கட்டுப்படுத்துறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் முழுக்க எங்களுடைய ஆழ்மனதினால் வழிபடுத்தப்படுறோம். அதுதான் எங்களுடைய உண்மையான மனம், அதுதான் எங்களுடைய ஆன்மீக மனம் அப்படின்னும் எங்களோட தொடர்பு கொண்டு பேசுகிறப்ப இறந்து போனவங்களை நீங்கள் தொந்தரவு செய்வதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் இளைஞர்கள் அதிக திறந்த மனதோடு இருக்கிறாங்க. மூல செலவு செய்யப்பட்டுள்ள தங்கள் பெற்றோர்களை விட அவங்க ஆவிகளோடு உரையாடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் வளர்ப்பு சூழ்நிலை காரணமாக அவங்களுடைய பெற்றோர்கள் விடாப்பிடியான யோசனைகளை கொண்டிருக்கிறதுனால இந்த உரையாடல்களை திறந்த மனதோடு அவங்க ஏற்கிறதில்லை. தன்னிச்சையாக எழுதுறதுனுடைய பல்வேறு நிலைகள், அதாவது முதல் நிலை பார்த்திங்கன்னா கோடு மாதிரி இருக்குதுங்க. இரண்டாம் நிலை கொஞ்சம் அப்படியே கிறுக்கில் மாதிரி இருக்குது. மூன்றாம் நிலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே எழுத்து வடிவம் தெரியுது, ஆனால் கிறுக்கில் தான் இருக்குது. நான்காவது நிலை தொடர்ந்து கிறுக்கிட்டு போன மாதிரியே இருக்குது. ஐந்தாவது நிலையில் பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது. இப்படி தான் அவங்க அந்த முதல்ல எழுத ஆரம்பிக்கிற போது இத்தனை நிலைகளை கடக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய தாய்மொழிகளில் அதை எழுதிடுறாங்க. இப்போது இதுதான் அந்த தன்னிச்சையாக எழுதக்கூடியதனுடைய. அப்போ எந்த ஆன்மாவும் இறந்து போன ஆன்மாவுக்கு நாம் தொந்தரவு பண்ணுறது இல்லை. அடுத்த கேள்வி என்னென்னா, தன்னிச்சையாக எழுதுறது அப்படின்னா என்ன? ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் புவி உலகத்தில் இருக்கக்கூடிய கருத்து பரிமாற்றத்தில் ஈடுபடுற செயல்முறை தான் தன்னிச்சையாக எழுதுதல். அதுக்கு ஒரு பேனா, காகிதம், ஒரு இயற்கையான சுடர் இருந்தால் போதும். சுருக்கமாக சொன்னால், நீங்கள் உங்களுடைய பேனாவை அந்த காகிதத்தில் லேசாக பிடிச்சிக்கிட்டாலே போதும். நீங்கள் எந்த ஆவி உலக ஆன்மாவோடு தொடர்பு கொள்கிறீர்களோ அந்த ஆன்மா அந்த பேனாவை நகர்த்தும். அப்போ மெல்ல மெல்ல அந்த வார்த்தைகள் அந்த காகிதத்தில் தோன்றும். பிறகு வாக்கியங்கள் உருவாகும். தன்னிச்சையாக எழுதுதல் பற்றிய விவரங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம் அது கிடையாது. அப்படியே தன்னிச்சையாக எழுதுதல் அப்படிங்கிறது அந்த ஆன்மா கண்ணுக்கு புலப்படாத
ஒரு எதிர்மறை ஆற்றல் போன்ற ஏதேனும் ஒரு எதிர்மறையான குறுக்கீடு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். ஆவி உலகத்தில் நீங்கள் எந்த ஆன்மாவோடு தொடர்பு கொண்டு பேச விரும்புகிறீங்களோ அந்த ஆன்மாவுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பாதுகாப்பு இணைப்பு இருக்கிறப்ப மட்டும்தான் அந்த செயல்முறையோடு நீங்கள் செயல்பட முடியுன்றாங்க. அனுபவம் வாய்ந்த ஒரு ஆன்மாவால் மட்டும்தான் உங்களை இணைக்க முடியும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கோரிக்கை வரும்போது, அதாவது நம்மளுக்கே சில பேருக்கு தோணும் பார்த்தீங்களா, என்னமோ தோணுது எழுதுகிறேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதாதீங்க, தனியே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் வேளை நீங்கள் அனுமதி கிடைத்தால் மட்டும் விவரமான அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட முடியும். அந்த அறிவுறுத்தல்களை நீங்கள் முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டும். முறையான வழிகாட்டுதல் அவற்றை நீங்கள் சரியாக செய்தால் ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அது பேசுவதற்கான ஒரு பாதுகாப்பான வழிமுறையாக இருக்குன்றாங்க. உங்களுக்கு ஒரு ஆவி உலக ஆன்மாவுக்கும் இடையே ஒரு பாதுகாப்பு இணைப்பு உருவாக்கப்படணும். இந்த இணைப்பை உயர்ந்த நிலையில் உள்ள ஆவி உலகத்தில் உள்ள ஆன்மாக்கள் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கீழ்மட்ட நிலையில் உள்ள எந்த ஆன்மாவாலும் உங்கள் செயல்முறையை குறுக்கிடவோ அல்லது உங்களை தவறாக வழிநடத்தவோ முடியாது. ஆவி உலகத்தில் எதிர்மறையான ஆன்மாக்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள எங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதுமாரி அது பண்ண முடியாதாம்மா. தன்னிச்சையாக எழுதுறது அப்படிங்கிறது புவிவாழ் மக்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. இந்த செயல்முறை மூலமாக மரணம் அடைந்து விட்ட தங்களுடைய அன்புக்குரிய ஒருத்தரோட அவங்களால பேச முடியும். அதேமாரி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆவி உலக ஆன்மாக்களும் புவியுலகில் சரியான பாதையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பேசிக்கொள்வதற்கான அனுமதி வழங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்துவிட்ட உங்கள் அன்புக்குரியவங்களோடு தொடர்பு கொண்டு உங்களால் அவர்களிடம் ஒரு வழிகாட்டுதலை பெற முடியும் அப்படின்னா, நீங்கள் தன்னிச்சையாக எழுதல் செயல்முறையை கற்றுக்கொள்வதில் உள்ள மிகப்பெரிய அனுகூலமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புவிவாழ் மக்களுக்கு இது ஒரு பெரிய ஆறுதல் தான். ஆனாலும் ஆன்மீக ரீதியாக உங்களை மேம்படுத்தி கொண்டு இறுதியில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுவதற்காக தான் இந்த ஆவிகளுடைய வழிகாட்டுதலின் கீழ் அமைந்த தன்னிச்சையாக எழுதுதல் அப்படிங்கிற இந்த செயல்முறை முக்கிய நோக்கம். நீங்கள் எழுதும்போது உங்கள் ஆழ்மனம் தூண்டப்படுகிறது. எதிர்மறை ஆற்றல் எதுவும் உங்களை பாதிக்காமல் இருக்கும் விதத்தில் நீங்கள் பாதுகாப்பை பெறுறீங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா, இறுதியில் நீங்கள் அடைகிறீங்க. புவியில் நீங்கள் சரியான பாதையில் பயணித்தால் உங்களால் மற்றவர்களுக்கு உதவ முடியும். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா, மற்றவர்களுக்கு உங்களால் செய்திகளை பெற்றுக் கொடுக்க முடியும். ஆன்மீக அறிவும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகின்ற மக்களுக்கு உங்களால் உதவ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே துரதிர்ஷ்டவசமாக பார்த்திங்க அப்படின்னா, பலர் இந்த பரிசு தவறாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட தன்னிச்சையாக எழுத தொடங்கின உடனேயே தங்களுடைய சொந்த மனதினில் வருகின்ற செய்திகளை எல்லாம் மற்றவங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. அதை அகங்காரத்துக்கு தீனி போடுற மாதிரியும் அதிகாரத்தையும் வெற்றியையும் அவன் புகழையும் வசைப்பாடுவதற்கு போலவும் மற்றவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்காகவும் இந்த பரிசை பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரி நடந்துச்சுன்னா ஆவி உலக ஆன்மாக்கள் புவி உலக ஆன்மாக்களோட தொடர்பு கொண்டு பேசுகிறத இது மாதிரி பேசுகிறத செயல்முறையில் ஈடுபடுகின்ற பலர் இது மாதிரி பேசுகிறத உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா, முற்றிலுமாக தவறாக இருக்கும். இரண்டாவது எதிர்மறையான அரூப ஆன்மா ஒன்று புவி உலக ஆன்மாவுக்கு செய்திகளை அனுப்பி அந்த ஆன்மாவை தவறாக வழிநடத்தவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒருத்தருடைய உதவி இல்லாமல் இந்த முறையை கையாண்டீங்க அப்படின்னா எதிர்மறையான ஆன்மாக்கள் உங்களை வழி நடத்தக்கூடும். அதாவது நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது தன்னிச்சையாக எழுதுகிற முறையில் யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்களாகவே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நீங்களாக பண்ணினீங்க அப்படின்னா அது தவறுதலாக முடிஞ்சிடும். உங்களை ஒரு எதிர்மறை ஆன்மாக்கள் எதிர்மறை தீய சக்தி தவறாக வழி நடத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த தன்னிச்சையாக எழுதலை யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் தனியே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு கொஸ்டின் என்னென்னா, தன்னிச்சையாக எழுதல் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக நடவடிக்கைன்னு சொல்கிறது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சரிதான். ஒரு ஆவி உலக ஆன்மாக்கள் மனித ஆன்மாவுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் விரும்புகிறாரு. உங்களை வழி நடத்துகிறது தான் எங்களோட கடமை. தன்னிச்சையாக எழுதல் அப்படிங்கிறது ஒரு எதிர்மறையான பழக்கம் அப்படின்னும் அது எங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறது அப்படின்னும் புவி உலக ஆன்மாக்கள் நம்ப வைக்கப்படுறாங்க. ஆன்மீக வளர்ச்சி தான் உச்சக்கட்ட நோக்கம். இறந்துவிட்ட தங்கள் அன்புக்குரியவர்களுடன் மனிதர்கள் முதல்ல மனிதர்கள் பேசுகிறது அதிர்ச்சியாகவோ அல்லது துக்கத்தாலோ பேச தொடங்குறாங்க. அப்படின்னாலும் இறந்துவிட்ட அந்த நபர்கள் இப்போது உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாளராகவும் இருப்பதை அவங்க உணர்றாங்க. முதல்ல பேசுகிறப்ப அவங்க
அப்படி பயந்துட்டு பண்ணால் கூட அதுக்கப்புறமா அவங்க தங்களுடைய வழிகாட்டுதலாகவும் ஒரு தெய்வமாக இருக்கிறதா பண்ணுறாங்க. நம்மளும் வீடுகளெல்லாம் அது மாதிரி தானே பண்ணுவோம். இறந்து போனவங்கள முதல்ல பயப்படுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோலாம் வச்சு நம்ம எல்லாமே ஒரு தெய்வத்துக்கு என்னெல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் அவங்கள நினச்சிக்கணும். அப்போது ஆன்மாக்களுடைய தன்னிச்சையாக எழுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்மீக நடவடிக்கை தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. இன்றைக்கி இதோட இந்த பதிவை நம்ம நிறைவு பண்ணலாம். நாளைக்கு இதுமாரி தொடர்ச்சியாக அந்த கேள்வி பதில்களோடு தொடரலாம். இதுவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆன்ம உலகின் விதிகள் என்ற பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா முதல் பாகத்துலேருந்து கேளுங்க. அடுத்து இதை வந்து லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய உறவுகள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் போட போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை செய்யணும். நன்றி.